கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஒரு பகுதியை நாம் தியானிப்போம். 39ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், 102ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமா இராதேயும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும் என்று தாழ்த்தி ஜெபிக்கிறார். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதே. உபவாச நாட்களிலே சில குடும்பத்தினுடைய காரியத்து நிமித்தமாக வீட்டுல பிரச்சனையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், வாழ்க்கையில பல பிரச்சனை உண்டு. உபவாச நாட்களிலே எத்தனையோ குடும்பத்துல உள்ளத்துல பாரத்தோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எத்தனையோ குடும்பத்துல வளர வேண்டும் என்று இரவும் போலுமாக இணைந்திருக்கிறீங்க. என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமா இராதேயும் என்று ஜெபிக்கிறார். என் பிதாக்களை எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன். இந்த பூமியிலே நம்ம எல்லாருமே பரதேசிகள் தான், எல்லாருமே அந்நியர்கள் தான். நமக்கு நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். இந்த பூமியிலே நம்ம எல்லாரும் பரதேசிகளா இருக்கிறோம். 102ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலே திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளா இருக்கிறீங்களோ, நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிப்பார். திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் நம்ம ஜெபத்துக்கு பதிலளிப்பார். இந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் புதுசா இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். ஒருவேளை என்னோட வாழ்க்கையில நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு கர்த்தர் உதவி செய்வாரா? நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்வார். அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்வார். இந்த இரவு நேரத்திலே நமக்கு கர்த்தர் உதவி செய்வார். நம்ம அவரை நோக்கி இருக்கிற இடத்துல ஒருமனப்பட்டு முழங்கால் படிட்டு ஜெபிக்க போயிடும். சில குடும்பத்துல வீட்டுள்ள காரியமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. பல சூழ்நிலை திக்கற்ற பிள்ளைகள் நிறைய குடும்பங்கள் உண்டு. நைட் நேரத்துல கணவர் பேசல, சில குடும்பத்துல விதவையா இருப்பாங்க, சில குடும்பத்துல வீட்டுல யாருமே கவனிக்க மாட்டாங்க. பல சூழ்நிலை இணைந்திருப்பீங்க. நம்ம இருக்கிற இடத்துல ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். நம்ம குடும்பத்தை பரலோகத்துல தேவன் பார்ப்பார், ஆசீர்வதிப்பார். அவருடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டு ஜெபிப்போமா? இருக்கிற இடத்திலே நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. எந்த குடும்பத்துல திக்கற்ற பிள்ளையா இருக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளுடைய ஜெபத்தை அங்கீகரித்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்ப்பா. வேற வேற தேசத்துல வேற வேற சூழ்நிலை எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல எந்த தேவை இருக்கோ அந்த தேவைகள் சந்திக்கப்படணும். கடன் உபத்திரமா இருந்தாலும் கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. வேலையில பிரச்சனையாச்சு அந்த வேலைக்கு என்னென்ன தடையா இருக்கோ தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. இன்னுமா சில குடும்பத்துல மேல் பதவிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்துங்க. வீடு கட்டணும், சில குடும்பத்திலே பாதி கட்டி நின்றுருக்கு. எல்லா தேவைகளெல்லாம் சந்திக்கப்பா. இரவு நேரத்துல சில குடும்பத்துல நைட் டியூட்டில இருக்கிறாங்க, ஆன்லைன்ல இருக்கிறாங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்துல பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க, பெட்ரோல் பல்க்ல வேலை பார்க்குங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்துல ஐடி ஃபீல்ட்ல ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வேற வேற இடத்துல கம்பெனில சாப்ட்வேர்ல வேலை பார்க்குறாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும்
ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு என்ன வேணும் உமக்கு தெரியும்பா. இந்த இரவணத்துல எந்த சூழ்நிலை, எந்த குடும்பத்திலே திக்கற்ற பிள்ளைகளா இருக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கணும்பா. அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பரிபூரணமாக அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பா. தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. நிறைய குடும்பத்துல கடன் கடன் கடன், இந்த கடன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. ஹாஸ்பிட்டல் எந்த குடும்பத்துல பலவீனத்தோடு நைட் டியூட்டில, சில குடும்பத்துல அப்பா நைட் நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, சில குடும்பத்துல ஐசியூல இருக்கிறாங்க, இன்பெட்ல இருக்காங்க, எம்ஆர் ஸ்கேன் எடுத்துக்காங்க, அலர்ஜி சரீரத்துல பல விதமான பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. எந்தெந்த குடும்பத்துல பலவீனத்தோடு படுக்கையில் இருக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தரணும்பா. உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பலனைகளை திறந்து ஆசீர்வதிப்பா. எல்லா பலவீனத்தையும் நீக்கி பூரண சுகம் தந்து தீர்காயுசு ஆசீர்வதிப்பா. சில குடும்பத்துல நைட் நேரத்துல சமாதானம் இல்லாமல் அப்பா வேதனையோடு இருக்கிறாங்க. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள என்னென்ன காரியத்துல வேதனை இருக்கும் அந்த எல்லா வேதனையெல்லாம் நீக்கி போடுங்க. அவனுடைய இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் நிரப்புகிறாச்சா. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலனைகளை திறந்து, பண்டக சாலை திறந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்கப்பா. வேற வேற தேசத்துக்குள்ளே வேற வேற சூழ்நிலை அப்பா இணைந்திருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துக்குள்ளே தேவ சமாதத்தை கட்டிடுங்க. இரவு நேரத்துல இன்பமான தூக்கம் தாங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ளே கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கணும் குடும்பம் முழுதும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உபவாச நாட்களிலே என்னென்ன காரியங்களுக்காக உபவாசத்தோடு இருக்கிறாங்களோ கர்த்தர் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. தேவனர்லி அப்பா பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் வெளியில புறப்பட்டு போயிட்டு இருக்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் 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 ராஜா. உங்க நாம மட்டும் மேம்படட்டும். எந்தெந்த குடும்பத்திலே தங்களை தாழ்ப்பான எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கற்பதனிக்கா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் வருங்க, மாசமா இருக்குங்க, தாயங்கள்லயுமா கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க பரம வைத்தியர் கூட நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்கப்பா. உங்க கரத்துல பிள்ளைகள் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துல பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு இருக்கு, திருமணம் வேண்டாங்கிறாங்க. சில குடும்பத்துல நிச்சயம் பண்ணி நின்றுட்டு, சில குடும்பத்துல திருமணத்துக்கு நிறைய பணம் தேவைப்படுது, நகை தேவைப்படுது, எத்தனையோ தேவைகள். யாரெல்லாம் குடும்பத்திலே அப்பா உபத்திரத்தோடு இருக்கிறாங்களோ கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி இந்த வருஷத்துல ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்கப்பா. பண ஆசை இல்லாத குடும்பமா தாங்க, பொருளாசை இல்லாத குடும்பமா தாங்க ராஜா. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ பாவங்கள், அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அப்போ ஆலயத்துல நாட்டப்படணும். குடும்பமாக தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். இணைந்திருக்கிற குடும்பம் எல்லாம் இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனை பண்ணிடும். இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்க கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மட்டுமே விட்டும் துதிகான மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய கிருபையினாலே எங்களுக்காக ஜெபித்து வருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.